அன்பின் உள்ளங்களே, கணவன் மனைவி உறவு பத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நற்செய்தியில போதிக்கிறாரு. கணவன் மனைவி இருவரும் அன்பால் பிணைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். திருமணத்துல பிரசங்க வேளையில இந்த கதையை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஆனா இந்த கதை எத்தனை வாட்டி சொன்னாலும் ரொம்பவும் திருமண வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கும். அதற்காகவே அதை மீண்டும் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லுகின்றேன். திருமணம் என்பது பெண்களின் ஜடை பின்னுவதை போன்றது. ஜடை பின்னும் போது எப்படி பெண்கள் பின்னிப்பாங்க? முதல்ல தங்களது கூந்தலை வாரிப்பாங்க. வாரியதன் பிறகு அந்த கூந்தலை மூணா பிரிப்பாங்க. மூணா பிரிச்சு ஜடை பின்ன ஆரம்பிப்பாங்க. ஜடை பின்னி முடிச்சதும் தூரத்துல நின்று பார்த்தா 2 கிளைகள் தான் ஓடப்பட்டிருப்பது போன்று இருக்கும். ஆனா உண்மையில 2 கிளைகளா அப்படின்னு பார்த்தா அது 2 கிடையாது, 3. இந்த 3ஆக பிரிக்கப்பட்ட அந்த ஜடைகள் என்ன பண்ணுகின்றன? ஒன்றோடு ஒன்று இணைகின்ற பொழுது, இந்த 3மே சேர்ந்து இணைகின்ற பொழுதுதான் அது பிரிக்கப்படாத கூந்தல் ஜடையாக அற்புதமான விதமாக அமைந்து கொள்கின்றது. பார்வைக்கு நமக்கு 2 தான் தோன்றுகின்றது, ஆனால் உண்மையில் அங்கே இருப்பது 3 அப்படின்னு பார்த்தோம். பார்வைக்கு கணவன் மனைவி இருவரும் தனித்தனிதான், ஆனால் உண்மையிலே திருமணத்தில் அவர்கள் இணைகின்ற பொழுது இருவர் அல்ல, அவர்கள் இடையிலே இழையோடப்பட்டிருப்பது இறைவனாகும். குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கின்ற பொழுது, சர்ச்சில் கைப்பிடிக்கின்ற பொழுது கணவனும் மனைவியும் வாக்குறுதி கொடுப்பாங்க. இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன் அப்படின்னு கணவன் மனைவியை பார்த்தும் மனைவி கணவனை பார்த்தும் வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது அங்கே யார் முன்னிலையில் அந்த வாக்குறுதியை கொடுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தால் தெய்வத்தின் முன்னிலையில். ஆகவே அவர்களது வாழ்க்கை பூராக இழையோடப்பட்டிருப்பது தெய்வமாகும். அந்த தெய்வத்தையே நடுமத்தியமாக கொண்ட அவர்களது வாழ்க்கை எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிரிக்கப்படக்கூடாத ஒன்று. இன்னைக்கு ஆஃப்டர் மேரேஜ் நிறைய பேர் டிவோர்ஸுக்கு போயிடுறாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஆனா சிலருக்கு அது சரி அப்படின்னு படுது, சிலருக்கு அது தப்பு அப்படின்னு படுது. சரியோ தப்போ, இங்க ஆண்டவர் நமக்கு கத்துத்தரக்கூடிய ஒரு பாடத்தை மாத்திரம் நாம எடுத்துப்போம். குடும்ப வாழ்க்கை அற்புதமான விதத்தில் ஆண்டவரது பிரசன்னத்தில் ஆரம்பிக்கின்ற பொழுது, இப்ப நீங்க யோசிக்கலாம், நாம கத்தோலிக்கர்களாக இருக்கின்றபடியினால் நம்முடைய திருமண சடங்குகள் எல்லாம் ஆலயத்தில் நடைபெறுகின்றன. அப்போ வேறு மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், வேறு எந்த மதத்தில் இருக்கிறவர்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்களது மத கொள்கையின்படி அவர்கள் திருமண சடங்குகள் நடாத்துகின்ற பொழுது, என் சமயங்கள்ல சில பேர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கூட திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆண்டவரது பிரசன்னம் அங்கு இல்லாமல் போகிறதா? அங்கும் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஒரு திருமணம் நடைபெறுகின்ற பொழுது அங்கே கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் இருப்பது தெய்வமாகும். அந்த தெய்வத்தை நடுமத்தியமாக வைத்து ஆரம்பிக்கின்ற எந்த ஒரு வாழ்க்கையும் எந்த ஒரு விதத்திலும் பிரிவுக்குள்ளாக கூடாது. அப்படி பிரிவுக்குள்ளாக கூடாது அப்படின்னா கணவன் மனைவி இந்த இருவரது வாழ்க்கையிலும் 3 காரியங்கள் ரொம்பவும் முக்கியமானதாகும். காரியம், நாள்ல, திருமணமான நாள்ல எந்த அளவுக்கு ஒருத்தர்ல அன்பு வைத்திருந்தார்களோ அந்த அன்பு கொஞ்சம் கூட குறையாம, வேணா அதிகரித்திருக்கலாம், ஆனா கொஞ்சம் கூட குறையாம அவர்கள் வாழ்நாட்களை வாழ்ந்து செல்லணும். 2வது காரியம், இந்த அன்பு அவர்களுக்குள் இருக்கின்றபடியினால் ஒருவரை புரிந்து கொள்ள வேணா முயற்சி செய்யலாம், ஆனா முழுவதுமாக புரிந்தால்தான் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் கருதி வாழக்கூடாது. வேணா புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணுங்க, ஆனா
புரிந்து கொண்டால் தான் என்னுடைய லைஃப் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி மாத்திரம் நீங்க நினைச்சிடாதீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த மட்டும் நீங்க எதிர்பார்க்கின்ற அந்த 100% உங்க கணவர் வெறும் 80% உங்களுக்கு கொடுப்பார். 20% நீங்க எதிர்பார்க்கின்றது அவரிடம் இருக்காது. அதுபோல நீங்க எதிர்பார்க்கின்ற 100%ல் 20% உங்க மனைவி கிட்ட இருக்காது. அது எந்த குவாலிட்டிஸாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். இப்போ அநேக திருமணத்துல நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த 80% விட்டுட்டு அந்த 20% எங்காச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கணவன் வேறிடத்தில் அல்லது மனைவி வேறிடத்தில் தேட போனா அங்கே பிளவு ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஆகவே ஒருத்தரை புரிஞ்சு கொள்ள வேணா, ட்ரை பண்ணுங்க. ஆனா புரிந்தால் தான் வாழ்க்கை அப்படி என்கிற நிலைக்கு வந்துடாதீங்க. 3வது காரியம், ஒருத்தரை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவராகிய கடவுள் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? கம் ஆஸ் யூ ஆர். நீ இருக்கின்றபடியே என் அண்டை வந்து விடு. நீ எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை, தப்புக்களை, பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்துட்டு தான் என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்பதே கிடையாது. வேதத்துல தெளிவாக சொல்லி இருக்கிறார், சுமையோடு இருக்கிறவர்களை என் அண்டை வாருங்கள். ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்களோ அந்த நிலையிலே வரும்படியாகத்தான் அழைக்கிறார். அதாவது அவர் நம்மை அக்செப்ட் பண்ண தயாராக இருக்கின்றார். அது போன்றுதான் கணவன் மனைவி நீங்க ஒருத்தரை அக்செப்ட் பண்ணி வாழ ஆரம்பிங்க. அன்போடு வாழுங்க. நாள்ல இருந்ததே அன்பு, அதே அன்பு உங்க வாழ்க்கை பூராக தொடரணும். புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுங்க. 3வது, அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொண்டு வாழுங்கள். இப்படி நீங்க வாழுவீர்களாக இருந்தால் அங்கே ஒருவர் மற்றவரிடத்துல குறை பார்க்க மாட்டீர்கள். மாறாக ஒருவர் மற்றவரில் இருக்கக்கூடிய குறைய நீங்க நிறைவு செய்வதற்கு முயற்சி செய்வீர்கள். அப்படி வாழுகின்ற வாழ்க்கை விட்டு கொடுத்து வாழுகின்ற வாழ்க்கையாக இருக்கும். அந்த வாழ்க்கை உங்களுக்கு இன்று மாத்திரமல்ல, என்றும் சிறப்பையும் செழிப்பையும் தர வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்ளும். ஆமென்.